வீரண்ணா யாரு? தீரன் கதை கேளு. ஆங்கிலேயரை நாட்டை விட்டே ஓட்ட வேண்டுமென கொதித்தெழுந்து 3 போர்களில் அவர்களுக்கு எதிராக வெற்றி கொண்டவர் தீரன் சின்னமலை. கொங்கு மண்ணில் ஆங்கிலேயரால் முதலில் தூக்கில் ஏற்றப்பட்டவர் தீரன் சின்னமலையும் அவர் தம்பியருமே ஆவர். வீறு கொண்டெழுந்து விடுதலை உணர்வு கொந்தளித்து பொங்கிய தீரனுடைய வரலாறு அனைவரும் அவசியம் அறிய வேண்டிய ஒன்றாகும். தீரன் சின்னமலையின் வீரத்தை போற்றும் வகையில் தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் ஈரோடு மாவட்டம் அரச்சலூரை அடுத்த ஓடநிலையில் அமைக்கப்பட்டுள்ள மணி மண்டபத்தில் உள்ள வரலாற்று சுவடுகளின் பின்னணியில் இந்த வீர வரலாற்றை நாம் அறிவது நெகிழ்ச்சியூட்டுவதாய் அமையும். யார் இந்த தீரன் சின்னமலை? தற்போதைய திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் மேலப்பாளையம் என்ற சிற்றூரில் 1756ஆம் ஆண்டு ஏப்ரல் 17 இன் தேதி ரத்தினசாமி பெரியாத்தா தம்பதியரின் மகனாக பிறந்தவர் தீர்த்தகிரி. அப்போது கொங்கு நாட்டை மைசூர் மன்னர் ஆட்சி செய்ததால் கொங்கு நாட்டு வரிப்பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரசிற்கு சென்றது. கொங்கு மண்ணின் ஏழைகளிடம் பறிக்கப்படும் வரிப்பணம் இதே ஏழைகளை சென்றடைய வேண்டும் என்ற புரட்சி சிந்தனை தீர்த்தகிரிக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக மைசூரு மன்னருக்கு சென்ற நமது வரிப்பணத்தை பறித்து ஏழைகளுக்கு வழங்கத் தொடங்கினார். நமது வரிப்பணத்தை மைசூருவுக்கு எடுத்துச் சென்ற தண்டல்காரரிடம் சென்னை மலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே ஒரு சின்னமலை பணத்தை பறித்ததாக சொல் என்று வீரத்துடன் மன்னருக்கு தகவல் சொல்லி அனுப்பினார். அன்று முதல் வரலாற்று பக்கங்களில் தீர்த்தகிரி சின்னமலையாக மாறினார். மைசூரை ஆண்ட ஹைதர் அலி மறைவிற்கு பின் அரசராக பொறுப்பேற்ற திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்தினார். ஏற்கனவே வெள்ளையரை வெளியேற்ற வேண்டும் என்ற வேட்கையோடு இருந்த சின்னமலை திப்பு சுல்தான் படையினரோடு கைகோர்த்து களமாட திட்டமிட்டார். சிலம்பத்தில் தொடங்கி மல்யுத்தம், வில்வித்தை, வாழ்வீச்சு என வீர விளையாட்டுகளில் தேர்ந்த சின்னமலை ஆங்கிலேயருக்கு எதிராக களம் காண தகுதியான வீரராகவே வளர்ந்திருந்தார். கொங்கு மண்டலம் முழுக்க சின்னமலையின் சாகசங்கள் பரவ ஏராளமான இளைஞர்கள் அவரின் பின் திரண்டனர். அதன் பின் சின்னமலையின் படை திப்பு சுல்தான் படையுடன் இணைந்து ஆங்கிலேயர்களை திணறடித்தது. சித்தேஸ்வரம், மழவல்லி, ரீரங்கப்பட்டினம் பகுதிகளில் நடந்த போர்களில் தீரன் சின்னமலையின் தலைமையிலான படையினரின் பங்களிப்பு ஆங்கிலேயரை அச்சப்பட வைத்தது. 4ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் வீரமரணம் அடைந்த நிலையில் அரச்சலூர் அருகே ஓடாநிலையில் கோட்டை கட்டிய சின்னமலை தனது ஆங்கிலேய எதிர்ப்பை கைவிடாமல் தொடர்ந்தார். தன்னை நாடி வந்த இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து வீரமிக்க இளைஞர் படையை உருவாக்கினார். ஆங்கிலேய படையை எதிர்க்க வில், வாள் போன்றவை போதாது என்பதால் துப்பாக்கியில் தொடங்கி பிரெஞ்சு நாட்டினரின் உதவியுடன் பீரங்கி தயாரிப்பு வரை சின்னமலையின் போர் வியூகம் விரிவடைந்தது. 1800ஆம் ஆண்டு கோவை கோட்டையை தகர்க்க திட்டமிட்ட சின்னமலையின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதன்பின் 1801ஆம் ஆண்டில் பவானி, காவிரி கரையில் நடந்த போரில் தீரன் சின்னமலையின் படை ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தது. அதற்கு அடுத்த ஆண்டு சென்னை மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையே உள்ள பகுதியில் நடந்த போரிலும் 1804ஆம் ஆண்டு அரச்சலூரில் கர்னல் ஹாரிஸின் ஆங்கிலப் படையையும் வென்று காட்டியது தீரனின் வெற்றிப்படை. வல்லவனுக்கு வல்லவனாய் விளங்கிய தீரன் சின்னமலையை போரில் வீழ்த்த முடியாது என்பதை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் வஞ்சக வலை விரித்தனர். அவரின் சமையல்காரர் மூலம் சதித்திட்டம் தீட்டி தீரன் சின்னமலையை கைது செய்தனர். சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று போலி விசாரணை நடத்தி 1805ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாளில் அவரை தூக்கிலிட்டனர். அவர் தம்பியும் கருப்ப சேர்வையும் உடன் வீரமரணம் எய்தினர். சுதந்திர போராட்ட களத்தில்
தனது வீரத்தால் அழிக்க முடியாத சுவடுகளை படைத்து தீரன் சின்னமலையின் நினைவினை போற்றும் வகையில் அதிமுக ஆட்சியின் போது அரச்சலூர் ஓடா நிலையில் தீரன் சின்னமலைக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அங்கு அவரது திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டது. இந்த மணிமண்டபத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள், கொங்கு அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், தீரனின் வாரிசுகள், சொந்தங்கள், பொதுமக்கள் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு நாளான 18ஆம் தேதியன்று ஒன்று கூடி தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். தீரன் சின்னமலையின் நினைவை போற்றும் வகையில் சென்னையில் அவருக்கு சிலையும், ஓடா நிலையில் சிலையுடன் கூடிய மணிமண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீரன் சின்னமலை மாளிகை என்று பெயரிடப்பட்டு பெருமை சேர்க்கப்பட்டுள்ளது. தீரன் சின்னமலை பெயரில் மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவம் செய்துள்ளது. கொங்கு மண்ணின் வீரத்தை உலகத்திற்கு பறைசாற்றி தனது 49 வயதில் வீரமரணம் அடைந்த தீரன் சின்னமலைக்கு அதிமுக ஆட்சியில் மணிமண்டபம் அமைய முக்கிய காரணமாக இருந்த அப்போதைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.சி. ராமசாமி தனது நினைவலைகளை நிகழ்வோடு பகிர்ந்து கொண்டார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை முடக்குழி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அறநிலையத்துறை அமைச்சராக பணியாற்ற ஒரு வாய்ப்பினை தந்தார்கள். அந்த நேரத்தில் தான் தீரன் சின்னமலை மணிமண்டபம் கட்டுவதை பற்றி அங்கே அந்த பகுதியை சேர்ந்த வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் எங்களுடைய தீரன் சின்னமலை வாழ்ந்த, அதாவது அவர் வாழ்ந்த இடத்தில் இன்றைக்கு வெறும் கல் சுவர் தான் இருக்கிறது, அதை நீங்கள் முதலமைச்சர் அம்மாவிடத்திலே சொல்லி அறநிலையத்துறை மூலமாக அந்த ஆலயத்தை எடுத்துக்கொண்டு தீரன் சின்னமலை மணிமண்டபம் கட்டுவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கிணங்க அங்கே அந்த மோகன் சேனாதிபதி என்பதுதான் முதலில் என்னிடத்தில் சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவரிடத்தில் அதை எடுத்து சொல்லி அங்கே தீரன் சின்னமலை மணிமண்டபம் கட்டுவதற்கு அரசாணை நிலை எண் 412 செய்தி மற்றும் சுற்றுலாத்துறை நாள் 7/12/2004 7 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு 15,07,700 இவ்விடத்தில் உள்ள தென்னை மரங்களுக்கு 4,60,500 ஆக மொத்தம் 19,68,200 ரூபாய் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு நிலத்தின் தீரன் சின்னமலை அவர்களுக்கு அதோடு மட்டும் அரசின் சார்பில் 91.20 சதுர மீட்டர் பரப்பளவில் மணிமண்டபம் அமைக்க 30 லட்சம் அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 20/5/2005 தீரன் சின்னமலை மணிமண்டபத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1/3/2002 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களால் தீரன் சின்னமலை மணிமண்டபம் அங்கே திறக்கப்பட்டது. தற்சமயம் ஈரோடு மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் மணிமண்டபம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அரசலூர் ஓடா நிலையில் தீரன் சின்னமலை ஆணைப்பெருக்கு விழா அரசு விழாவாக அம்மாவுடைய ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 18 மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய சுதந்திர போராட்ட வீரர் தீரனின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவதில் ஈரோடியன் பெருமை கொள்கிறது.